ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மதிய லஞ்சுக்காக இன்றைக்கி சப்பாத்தி தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா மதியம் வர நல்லா சாஃப்டாகவே இருக்கும். சூப்பராக சப்பாத்தி ரெடி பண்ணி அதை பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். தொட்டுக்கிட்டதுக்கு வெஜிடபிள் கிரேவி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக காய்கறிகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குக்கரை ஆன் பண்ணி அதில் கொஞ்சம் தேங்காய் விட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்கெல்லாம் சேர்த்துட்டு பொடிசு நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிடுதேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே தக்காளி சேர்த்து வதக்கிடுதேன். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே மசாலா வரைச்சி ரெடி பண்ணிடலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, முந்திரி பருப்பு, கசகசா, பச்சை மிளகாய் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகள் உள்ள சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலா உள்ள சேர்த்து காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருதேன். விசிலுக்கு அப்புறம் ஸ்டீம் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையே தோணும்னா சூப்பரம்னா வெஜிடபிள் குருமா ரெடி. இதை பாக்ஸில் பேக் பண்ணியிருந்தேன். 10 மணி ஸ்நாக்ஸுக்காக ஆரஞ்சு பேக் பண்ணியிருக்கேன். இந்த மெனு கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு மெனு என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.